ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு மைதா, ஒரு 3 நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், ஒரு 3-4 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கப்பு சர்க்கரையும் 1 கப்பு ரவையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதில் 3 வாழைப்பழம், ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கப்பு மைதா வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சோண்டு சோடாப்புத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பாலாக எடுத்து போட்டுட்டு அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு இன்னொரு சைடும் வேக வைங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை வந்து நாங்கள் கச்சாயோன்னு சொல்லுவோம். நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ எண்ணெயும் பிடிக்காது. பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.